இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, இயேசு உங்கள் நண்பர் என்கிற தலைப்பின் கீழாக, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். தானியேல் 9:23. நீங்கள் எப்படிப்பட்ட நபரை உங்கள் நண்பராக தேர்ந்தெடுப்பீர்கள்? உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரியான கருத்துக்களும் விருப்பங்களும் ஒழுக்க நெறிகளும் உடைய ஒருவரையே நண்பராக தேர்ந்தெடுக்க ஆசைப்படுவீர்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே மனிதர்கள் சிலரை தேவன் தம்முடைய நெருங்கிய நண்பர்களாக தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார். ஆபிரகாமை தம்முடைய சிநேகிதன் என்று தேவன் அழைத்தார். தாவீது தமக்கு பிடித்தமான நபராக இருந்ததால் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். தானியேலை மிகவும் பிரியமான நபராக கருதினார். ஆபிரகாம், தாவீது, தானியேல் ஆகியோரை தேவன் தம்முடைய நண்பர்களாக ஏற்றுக்கொண்டதின் காரணம் என்ன? அவரே ஆபிரகாமிடம் சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய் என்றார். ஆதியாகமம் 22:18. இஸ்ரவேலரிடம் அவர் சொன்னார், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எரேமியா 7:23. நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்தால், அதாவது கீழ்ப்படிந்தால், நீங்களும் அவருடைய நண்பராக முடியும். தேவனுடைய நண்பராக இருப்பதால் கிடைக்கும் நன்மைகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். 1. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகவும் 16:9. 2. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. 3. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. 4. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. 5. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. சங்கீதம் 63:8. ஆம், தேவனுக்கு பிரியமாக வாழ அவர் உங்களுக்கு உதவுவார். ஆனால் அப்படி வாழ்வதை தடுக்க விரும்பும் எதிரி சாத்தான் இருக்கிறார். நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவன் துணையாக இருப்பார். ஜெபிப்போமா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுடைய நண்பனாக இருக்கிறீர் என்கிற அன்பின் வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு மகனையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு உங்களுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.